வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். இந்த போன வீடியோவில் நம்ம வந்து எப்படி ஒரு 2 நம்பர்ஸை வாங்கி நம்ம ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இன்கேஸ் உங்களுக்கு புரியலன்னா தாராளமாக நீங்கள் கேள்வி கேட்கலாம் கமெண்ட் செக்ஷனில். கண்டிப்பாக நான் பதில் சொல்கிறேன். ஓகே, இப்போது இந்த ப்ரோக்ராமே நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம். ஓகேவா? இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா http localhost 8080/demo/ என்னது add number டோட்டல் கொடுத்தோடனே இங்கே எரர் அடிச்சிச்சு நம்மளுக்கு. கரெக்டுங்களா? சர்வர் ஸ்டார்ட் பண்ணல. ஒன்று ஸ்டார்ட் பண்ணுற சர்வருக்கு அந்த ஸ்டார்ட் அப் பேட்ச் ஃபைல் இங்கே டெஸ்க்டாப்பில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஷார்ட்கட்டாக. அதனால இங்கேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் இப்போ நான். ஓகே, இப்போ ரீலோட் பண்ணால் நம்மளுக்கு எரர் அடிக்குது. ஏன் எரர் அடிக்குதுன்னா, இந்த ப்ரோக்ராம் வந்து ஆல்வேஸ் எக்ஸ்பெக்டிங் 2 நம்பர்ஸ். ஓகேங்களா? அதனால் நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து என்ன பண்ணணும், we have to force to user to input the 2 number. நம்ம யூசர்கிட்ட சொல்லணும், நீ இன்புட் பண்ணியே தான் ஆகணும்னு சொல்லணும். ஓகேங்களா? இது மாதிரிலாம் தேவையில்லாமல் எரர்லாம் கொடுக்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா, if astr1 equal to null or astr dot is empty. இஸ் எம்டி அந்த நல்லாவோ இல்லை எம்டியாவோ இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வேறு ஒரு மெசேஜ் கொடுப்போம். println ப்ளீஸ் என்டர் வேலிட் நம்பர் ஃபார் நம்பர் 1. அதே மாதிரி இங்கே நான் கொடுக்குறேன், இஃப் b.str dot equal to null or b.str dot is empty. is empty விட is blank கொடுத்துக்கலாம். அதான் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். is blank. ஓகே, ப்ளீஸ் enter valid number for number 2. எதுக்கும் பில்ட் பண்ணிக்கிறேன். பில்ட் பண்ணிக்கிட்டு அந்த கிளாஸ் ஃபைலை காப்பி பண்ணி நம்மளுடைய Servlet ப்ராஜெக்டில் டைரெக்டாக போட்டுக்கலாம். வெப் ஆப் டெமோ web-inf கிளாஸஸில் போய்ட்டு அதை ஓவர்ரைட் பண்ணிடுறேன். இப்போது ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் மை சர்வர். ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் போய் என்ட்ரு பண்ணுறேன், இந்த URL ஹிட் பண்ணுறேன் வித்தவுட் என்டரிங் எனி வேல்யூவை என்ட்ரு பண்ணாமல் இன்க்ளூட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ப்ளீஸ் என்டர் வேலிட் நம்பர் ஃபார் நம்பர் 1. எரர் இல்லாமல் ஒரு டீசெண்டான மெசேஜ் சொல்லுது. நம்பர் 1க்கு வேல்யூ என்ட்ரு பண்ணுங்கன்னு சொல்லுது. ஓகேவா? இப்போ நம்பர் 1க்கு நான் வேல்யூ என்ட்ரு பண்ணுறேன். நம்பர் 1 equal to 15 கொடுக்குறேன். இது இப்போ நேம் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்குங்க. நம்பர்னு கொடுக்கணும். நம்பர் 1. இப்போ நம்பர் 1 equal to 15 தரேன். இப்போ NUMBR நம்பர் 1 equal to 50. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் என்டர் வேலிட் நம்பர் ஃபார் நம்பர் 2ன்னு கேட்குது. இப்போ இங்கே நம்பர் 1க்கு மட்டும் தானே கொடுத்துருக்கேன். இப்போ நம்பர் 2க்கு வந்து வரணும். அதுக்கு நம்ம ஆம்பர்சன் நம்பர் 2 equal to 70 கொடுக்குறேன். இப்போ டோட்டல் equal to 120 வந்துச்சு. ஸோ இப்போ யூசர் வந்து இன்புட் சரியாக கொடுக்கலன்னா நம்ம வந்து இது மாதிரி வேலிடேஷன்லாம் தரலாம். இங்கே என்ன செக் பண்ணுறேன், இப்போ நம்பர் 1 இந்த ASTR வந்து நல்லாவோ இல்லை பிளாங்காவோ இருந்ததுன்னா இந்த மெசேஜை பண்ணு. இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங் தட் வேல்யூ அண்ட் அசைனிங் டு இன்டிஜர் வேல்யூ, அதை பண்ணாமல் இதை பண்ணு.
யூசர் வந்து நல்லாவோ பிளாங்காக என்டர் பண்ணாங்க, யூசருக்கு எரர் மெசேஜ் சொல்லு, ஒழுங்காக வேல்யூ என்டர் பண்ணுங்கன்னு சொல்லு. அப்படி வேல்யூ வேலிடாக இருந்ததுன்னா இங்கே வந்து அதை இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி நீங்களே வந்து டிஃப்ரெண்ட் ட்ரை பண்ணுங்கள் ஒரு ஃபெமிலியாரிட்டி வர்றதுக்காக. இப்போ உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள்ஸ் பண்ணுவோம். அப்போ அந்த பாஸ்ட் ஒரு 4-5 எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரிக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸை பற்றி தான் சொல்லிட்டு இருந்தேன். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா ஃபெமிலியர் ஆகிடுவீங்க. ஓகே. இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சர்வ்லெட் ஸ்கோப்பை பற்றி பார்க்க போகிறோம். சர்வ்லெட் ஸ்கோப் என்னென்ன ஸ்கோப்ஸ் இருக்குது, ஸ்கோப்னா முதல்ல என்னன்றதை பார்ப்போம். அப்புறம் அந்த ஸ்கோப்ஸை வந்து ப்ரோக்ராமில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஓகேங்களா? Until then, bye from சுரேஷ். தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த சேனலில் ஜாவா ப்ரோக்ராமிங்கை தமிழில் நான் போட்டுக்கின்னு இருக்கேன். யாரெல்லாம் தமிழில் ஜாவாவை நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய உறவுகளுக்கு தெரியப்படுத்துங்க. மிக்க நன்றி.